சபையோர்களே, பெரியவர்களே, வருங்கால வாலிப சிங்கங்களே, ஆமையா, என்னை பெற்றெடுத்த தாயை போல சபை நிறைந்து அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் சரி, மதிப்பிற்குரிய தலைவரையா அவர்களுக்கும் விழாக்குழு கமிட்டியாளர்களுக்கும் சரிதான், நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் அவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சரி, பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா என்று சொந்த பந்தங்களோடு வந்திருக்கக்கூடிய ஆமா அனைத்து சொந்தங்களுக்கும் சரிதான், அதாவது அம்மா குழு இருக்கக்கூடிய சரி, உத்தரகோச மங்கையிலே உதித்து ஆமையா, கோவிந்தம்பட்டிமா நகரத்தை ஆள வந்தவள் கல் தேர் சுமந்த காரணமரத்தி பொன்னாச்சி. சரி, அப்பேற்பட்ட பொன்னாச்சி அம்மா வாசல்ல படிக்கணும்னா ஆமையா நமக்கு கோடி புண்ணியம் கிடைச்சிருக்கணும். கண்டிப்பா. அப்பேற்பட்ட பொன்னாச்சி வாசல் நம்ம தொயந்து 4வது வருஷம் படிச்சிட்டு இருக்கோம். பாடிக்கொண்டிருக்கக்கூடிய வெள்ளி சைக்கிளோ திருநெல்வேலியை சேர்ந்த முத்துமாரி வெள்ளி சைக்கிளோ. நான் ஒரு பொறியியல் கல்லூரியில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். வாத்தியாரு என்னைய போன் போட்டு கேட்ட அத்தனை அண்ணன்மார்களுக்கும் சரி, அண்ணாச்சி எப்ப வில்லுக்கு வருவியா எப்ப வருவியா எப்ப போன் போட்டு கேட்ட அனைத்து அண்ணன்மார்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சரி, பொன்னாச்சி அம்மா கோயில காலடி எடுத்து வச்சையா. ஆமையா, பொன்னாச்சி அம்மா என்னைய பூ உலகத்துல இன்னைக்கு பேர் வாங்காத இடம் கிடையாது. ஆமா, ஆனா நான் இன்னைக்கு இந்த வில்ல எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன்னா சரிதான், அவ துணை இல்லாம எங்குமே இல்லப்பா. கண்டிப்பா. அவ பேர சொல்லி நம்ம எத்தனை ஊருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. குமரெட்டியாபுரம், சரி, கேவிகே நகரு, ஆமையா, குறிஞ்சி நகரு, சரி, கூத்தனூரணி, ஆமா, இன்னும் நிறைய ஊருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ அருளாச்சி நம்ம துரைச்சாமியாபுரம், சரி, மணிக்கட்டி மாடா மாடசாமி பேர்பட்ட பேரும் புகழும் பெற்ற சரி பொன்னாச்சி அம்மா பேர சொல்லி நம்ம இன்னைக்கு எத்தனை தேசத்துல பாடினாலும் படிச்சிருந்தாலும் வருஷத்துல ஆனி மாசம் முதல் செவ்வாய்க்கு நெல்லை முத்துமாரி வில்லிசை பொன்னாச்சிக்குன்னு கண்டிப்பா எங்களுக்கு அனுமதி கொடுத்த அனைத்து நாள் உள்ளத்திற்கும் உள்ளங்களுக்கும் என்னை பாசத்தோடு அன்போடு வரவழைப்பு கொடுத்து சரி உபசரித்த அனைத்து நாள் உள்ளத்திற்கும் சரிதான். எங்களை வெள்ளுப்பாட்டுக்காரங்க நினைச்சிடாதீங்க, நினைக்க வேண்டாம். உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினைத்துக் கொண்டு சரி நீங்க செல்போன்ல எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பாடிய வெள்ளுப்பாட்டை பார்த்திருப்பீங்க. நாங்களோ பரம்பரை வெள்ளுப்பாட்டு கிடையாது. அந்த மாரித்தாய் வடக்குவா செல்வி காளியம்மா பேர சொல்லி சொல்லி அடியான் கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு என்ற பழமொழிக்கு நாங்க சரி நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். பாடுகின்ற பாடலில் சொல் குற்றம் இருக்கலாம், ராக குற்றம் இருக்கலாம், தாள குற்றம் இருக்கலாம், ஆட்கள்ல கூட கொஞ்சம் கருப்பா இருக்கலாம். அதான் ஒரு ஃபுல்லா பவுடர் போட்டு வந்திருக்கியே, ஒரு டப்பா பவுடர். முதல்ல நம்ம அண்ணாச்சி சொல்லிட்டாங்க கோயிலுக்கு வந்த உடனே எப்படி இந்த வருஷம் உங்களை ரெக்கார்டு பண்ணதுக்கு வீடியோ கேமரா வந்திருக்கு. நீங்க எப்போதும் வாரமாய் கருகருன்னு வரக்கூடாது. 4 பேருக்கு முகத்துல தெரியாத மாதிரி பவுடர் அள்ளி பூசிட்டு வான்ட்டு. அதுக்கு இப்படியா என்னமா செய்ய, எந்த ஊர்ல போட்டாலும் அந்த ஊருக்கு சொன்னதுக்காக கோகுல் சாண்டல் பவுடர் 3 கோட்டிங் போட்டிருக்கேன். அதனால என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் கலரை ஏத்த முடிஞ்சது. என் மூஞ்ச பார்க்க வேண்டாம், அம்மா கதையே இருந்து கேளுங்க. ஆம்பளையால் படிக்க வெள்ளுப்பாட்டு தானே, பொம்பளை பிள்ளை வெள்ளுப்பாட்டு படிச்சாவாத அவ சேலை என்ன கட்டிருக்கான்னு பாக்கலாம். அவ கட்டிருக்க சேலை 10,000 ரூபாய் இருக்குமான்னு கதை பேசலாம். இத பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்ல. அவ வரலாற கேளுங்க. சரிதான். ஏன் வருஷம் ஒரு பொழுது வெள்ளுப்பாட்டு வைக்காங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் எத்தனையோ மக்கள் புதுசா கோயிலுக்கு வந்திருப்பீங்க. இவ கதை என்னங்கிறது நம்ம கொஞ்சமாச்சு தெரியணும் பாத்தீங்களா. சரி, நம்ம அம்மா பொன்னாச்சி அம்மா எப்படிப்பட்ட தெய்வம், அவ எப்படி பிறந்து வந்தா, சரி ஏன் நம்ம அவளை தெய்வமா குல தெய்வமாவும் இஷ்ட தெய்வமாவும் கும்பிட்டு இருக்கோம் எதுக்காக என்ற வரலாறு நீங்க ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் இருந்து கேட்க முடியாது. சரி அப்படி அமைதியா இருந்து கேளுங்க, கேட்டு பாருங்க. எந்த ஒரு குற்றக்குறையா இருந்துட்டாலும் உங்கள் பிள்ளைகளை மன்னிப்பது போல் எங்கள் தவறுகளையும் மன்னித்து கதைகளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆகையினாலே என்னையா வந்திருக்கக்கூடிய நாடு எந்த நாடு பாருங்க, நாடு நல்ல நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, என்ன கோடமால பொலியும் நாடு, குளிரும் தென்றல் வீசும் நாடு, என்ன இஞ்சி மஞ்சள் வேலையும் நாடு, இஞ்சி மஞ்சள் வேலையும் நாடு, ஆனா இருவாச்சி மலரும் நாடு, கிளம்போலியும் ஆனா கதிர் போலக்கு நெல்விலையும் அறுதால அறுத்து வர மறுதாலும் பயிராகும் என்ன அறுதாளின் கீழிருந்து ஐங்கலத்தின் கோடு கட்டும் ஐயா மாடு கட்டி போரடித்தா ஆனா மாலாது சென்னல் என்று
ஆகட்டம்மா இந்த குவலயத்தில் பேரு பெற்ற அந்த கோவிந்தம் பட்டியிலே நம்ம பொன்னாச்சி அம்மா வாசலிலே பொன்னாச்சியா வாசலிலே இருக்கதைய பாட போறோம் கலைமகா சரஸ்வதி இருக்கிற இடம் யாரும் படுக்க கூடாது. படுக்கிறதா இருந்தா சின்ன பில் கீழே போய் படுங்க. சரி, சரஸ்வதி பாடக்கூடிய இடம் தம்பிகளா, படுக்காம உட்கார்ந்து கதை கேளுங்க. சரிதான். நாட்டிலே நல்ல நாடு நாவலரும் புகழ நாடு, அப்பேற்பட்ட நாடு நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவிந்தம்பட்டி மாச்சிமையிலே என் பொன்னாச்சி வாசலிலே என் தாயாகப்பட்ட ஆயிரங்கண்ணுடைய பொன்னாச்சி திருப்பாத்தை பணிந்து கொண்டு ஹரிராமன் சிவராமன் கோதண்டரு ராமருடைய அருளாலயம் லட்சணத்தை ஆண்டு வரையும் பாளையங்கோட்டை பெருமாள் சுவாமி கிருபையினாலயம் இந்த கல்யாண வாசலிலே அவன் கதைய பாட போறோம். அலங்கார வாசலிலே அவள் ஆனந்தத்தை நாங்கள் பாடி அவ பொன்னாச்சி அம்மன் கதைகள் பாடி நாங்கள் பொன்னாச்சி அம்மன் கதைகள் பாடி அருள் புரிவாய் கலைமகளே பொன்னாச்சிக்கு பொன்கொலவ அவ கொலவ ஓட்டு வருவாளா நம்ம தாயி பொன்னாச்சி எம்மா போடுங்கள ஒரு கோலவ போடுங்கள ஒரு கோலவ நம்ம காரண மரத்தி பொன்னாச்சிக்கு குலவடுமா சுமந்தவளா காரிகைய பொன்னாச்சி அவளுக்கு போடுங்கத்தா ஒரு கோலவ அவ வாக்கு சொன்னா தப்பாது அவ வரம் கொடுத்தா பொய்யாது அவ கொலவ போட்டு வாராளே அவ கொலவ போட்டு வாராளே கோயந்தம்பட்டி பொன்னாச்சி பொன்னாச்சியம்மா பேசும் தெய்வமாக கோவிந்தம்பட்டியில குடியிருக்கிறாளே. ஆத்தா எங்க பிறந்து வந்தா? எங்க பிறந்து வந்தா? அம்மா எப்படி பிறந்தா? எப்படி பிறந்தா? ஏன் இன்னைக்கு தெய்வமா இருக்கா? ஏன் ஐயா அம்மாவுடைய வரலாறு என்னங்கிறதை சரிதான் யார்கள் பாட இருக்கின்றோம். நாங்க இந்த இடத்துல யாருடைய கதையை பாட போறோம் பாருங்க. நாங்கள் அம்மா என்னோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட நானே முகாரில் புரிவாய் அருள் ஒவ்வொரு நாள் நம்ம டெய்லி வில்லுப்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊர்ல எத்தனை அம்மன் கதை படிக்கும். ஆமையா, காளியம்மன் கதை படிச்சோம், மாரியம்மன் கதை படிச்சோம், வடக்காச்செல்லி கதை படிக்கும், முத்தாரம்மன் கதை படிச்சோம், ஆடி கடைசுவலிக்கும் தை கடைசுவலிக்கும் இருக்குங்கூடி மாரியம்மன் கதை படிக்கும் படிச்சிட்டு இருந்தோம். இப்படியாக நம்ம இந்த கோயந்தம்பட்டியில எந்த அம்மன் கதை படிக்க போறோம்? எந்த அம்மன்? பொன்னாச்சி அம்மன் கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட புத்தியது தந்தருள்வாய் பொன்னாச்சி அம்மா திருக்கதையை நான் பாட இருக்கக்கூடிய போது எப்பேற்பட்ட பொன்னாச்சி தெரியுமா? எப்படிப்பட்டவா? ஓமாது மேவும் பொன்னாச்சி தன் புகழை பாருலகத்தில் பாமாலையாக யான் உரைக்க சரிதான் சிவசங்கரனார் சக்தி நின்றவனின் அப்பனே விநாயக எனக்கு காப்புத்தாமே. அம்மாள் பொன்னா
பொன்னாச்சி அம்மாள் யாரு பாருங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனை பெண் தெய்வமா இருந்தாலும் ஆதிபராசக்தி பார்வதி அம்மனுடைய சக்தியில பிறந்த தெய்வம். அப்படி உலகத்துல 1008 சக்தியா பிறந்த பார்வதி அம்மை எப்படி பொன்னாச்சி அம்மனாக பிறந்திருக்கிறார். ஆதிவல்லி கைலாசத்தில் 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 யாரெல்லாம் கொலுவிருந்தார் கொலுவிருந்தார். ஆதிவல்லி கைலாசத்தில் 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 யாரெல்லாம் கொலுவிருந்தா கொலுவிருந்தா. நல்லா கேட்டுக்கோங்கம்மா. உலகம் முதலில் தோன்றுவதற்கு முன்பாக பூமி பிறக்க முன்ன பெண்மங்க பார்வதி வந்து பிறந்தாள். அப்பந்தாம்மா பார்வதி பார்த்திருக்கா. சொல்லுதா? நம்ம ஆதி என்றால் தொடக்கம் என்று அர்த்தம். ஆதியில பிறந்த சக்தி சுரூபத்துல பிறந்ததனால சரி அம்மா பார்வதி ஆதிபரா சக்தியாக கைலாசமலை உண்டு பண்ணால் தனக்கு துணையாக சிவபெருமானையும் பிரவி செய்து பார்வதியும் பகவானும் கைலைமலையிலே கொலுவிருக்க 33 கோடி முனிவர்கள் 44 ரிஷிமார்கள் கிண்ணருடர் கிரடபாந்தர்ல அகஸ்தியர் புலஸ்தியர் எல்லாரும் இப்படியாக கைலாசத்திலே 33 கோடி முனிவர்களோடு வாழ்ந்து வருகிறாள் அம்மையப்பன் சிவன் சக்தியுமாக. சரி அப்படிதான் இருக்கக்கூடிய போது என்னையா நம்மளமாய் மனுஷங்க இருக்கும் பாத்தீங்களா. இருக்கும் மனுஷங்களை பிரவி செய்தார் ஆண்டவன் சிவபெருமான். மனுஷங்க வாழக்கூடியது பூமின்னு சொல்லக்கூடிய பூலோகமா இருக்குது. அரக்கர்கள் வாழக்கூடிய லோகம் பாதாள உலகம். படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மன் குடியிருப்பது பிரம்ம லோகம். அப்பன் நாராயணர் குடியிருப்பது வைகுண்ட லோகம். அப்படியாக 14 உலகத்தையும் படைத்த ஆண்டவன் சிவனும் சக்தியுமாக சரி கைலாசமலை அழகாகவே பவுசோடு ஆண்டு வருகிறார்கள். நம்மளமாய் மனுஷங்க பூலோகம் சொல்லக்கூடிய பூமியில வாழ்ந்தோம் பாத்தீங்களா. இந்த பூமியில அழகுடைய நாடு எந்த நாடு பாருங்க. என்ன உத்திர கோசத்து மங்கையது பதியாக என்ன உலகத்திலே அங்கே முதலாக சிவன் கோயில் தோன்ற உத்தர கோசத்து மங்கை பதியிடமாக உலகத்தில் முதலாக சிவன் கோயில் அங்கேதான் தோன்ற உலகத்திலே உத்தரகோசம் மங்கை என்று சொல்லக்கூடிய மங்கை பதியிடமாக சரிதான் முதல் சிவன் தலயம் அங்கதான் இருக்கு. இருக்கு. அப்பேற்பட்ட உலகத்திலே பிறந்த உத்தரகோச மங்கையிலே சிவனும் சக்தியுமாக சரி மங்களநாதன் மங்கள ஈஸ்வரியாகவே ஆண்டவன் சிவனும் சக்தியும் பூலோகத்தில் கொலுவிருக்காங்க. சிவனும் பார்வதியும் கைலாசத்துலதான் சிவன் சக்தி. சரிதான் பார்வதி பகவான் சொல்லுவாங்க. பூலோகத்துல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் நாமத்துல இருப்பாங்க. இப்ப திருநெல்வேலி எடுத்துட்டோம்னா எங்க ஊர்ல நெல்லையப்பர் காந்திமதினு இருக்காங்க. சரி காசிக்கு போனோம்னா காசியப்பர் விசாலாட்சி அம்மாள்னு இருக்காங்க. அதே மாதிரி திரு உத்தரகோச மங்கையில மங்களநாதன் மங்களேஸ்வரன் இருக்காங்கல்ல. அந்த திரு உத்தரகோச மங்கை எந்த நாடு பாருங்க. அந்த சேதுபதி ராஜன் சேதுபதி நாடதிலே அந்த உத்தரகோச மங்கையாலே யாரெல்லாம் ஆண்டுவாரா மரபர்களும் ஆண்டு வர அந்த மரபர்களும் ஆண்டு வர சிறப்புடனே குடியிருக்க ஆண்டு வரக்கூடிய உத்தரகோச பூமியில் அழகாகவே மரபர்குலமான மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். சரிதான் அதுல யார் தெரியுமா. அந்த கருப்பு கோட்டை மரபர்கோலம் அங்கே கட்டுடனே வாழ்ந்து வாரா கருப்புக்கோட்டை மரபர்குலமானவர் வாழ்ந்து வரக்கூடிய போது சரிதான் உத்தரகோசம் மங்கையிலே சிவன் சக்தி அம்மையப்பன் கோவிலாக வீற்றிருக்க உத்தரகோசம் மங்கை ஆள்வது யார் என்று பார்த்தீங்கன்னா அழகுடைய கங்காதர தேவரையா. கருப்புக்கோட்டை மரபர்குலத்திலே பிறந்தவர் கங்காதர தேவரையா. சரிதான் இப்படியாக இருக்க அவருடைய மைத்துனர் குருநாதர் தேவர். சரிதான் இருவருமாகவே நாட்டை அரசாட்சி புரிந்து வருகிறார்கள். கங்காதர தேவரையா என்ன அழகாக வாழ்த்துறாங்க பாருங்க. ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆறில் ஒரு கடமை வாங்கி அவர் கடமை வாங்கி ஆசையாத மணியும் கட்டி ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆறில் ஒரு கடமை வாங்கி அவர் கடமை வாங்கி அவர் கடமை வாங்கி ஆசையாத மணியும் கட்டி
கங்காதர தேவரையா உத்தரகோசம் மங்கை பதியிலே அழகாகவே ஆட்சி புரிந்து வருகிறார். சரிதான். ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி. அப்படின்னா அது என்ன தம்பி அசையாத மணி? அப்படின்னா என்னதுன்னு? ஒரு நாட்டுல ராஜா இருக்காருன்னா அங்க ஒரு பெரிய ஆலய மணி மாதிரி பெரிய மணி தொங்கோட்டு இருப்பாங்க. எதுக்காக? அந்த காலத்துல அந்த மணி எதுக்கு இருக்குன்னா, எதுக்கு? இந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குன்னா அந்த மணியை வந்து குறையுள்ளவங்க அடிச்சா போதும். சரி. அப்ப அந்த ராஜா யாரு என்னன்னு விசாரிச்சு அவருக்கு தேவையானதை நிறைவேற்றி கொடுப்பாராம். கண்டிப்பா. அப்ப ஆராய்ச்சி மணியும் கட்டி அசையாத மணியா இருக்கு. அசையாம கிடக்கு. அப்ப அந்த மணி வந்து யாருமே அடிக்கல, மக்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. குறையும் கிடையாது. அந்த உத்தரகோசம் அங்க எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு? அந்த நல்ல காலையிலே அது அது சூரியனார் உதயமாக அங்க வயக்காட்டுக்கு செல்வோர்களும் அங்க மீனவர்களும் வாழ்ந்து வர அந்த உத்தரகோசம் மங்கையதில் உத்தரகோசம் மங்கையதில் அவர் சிறப்புடனே வாழ்ந்து வாரா. உத்தரகோச மங்கையதி உத்தரகோச மங்கையதி அங்கே சிறப்புடனே வாழ்ந்து வாரா. கங்காதர தேவரையா உத்தரகோசம் மங்கிலே சீரும் சிறப்புமாகவே நாட்டை ஆட்சி புரிந்து வளர்ந்து வருகின்றார்கள். இப்படி அவருடைய மைத்துனர் குருநாத தேவரும் அழகா கூட சேர்ந்திருக்காரு. சரிதான். எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. மரபர்குல மக்கள் உரித்த அந்த கங்காதர தேவரையா மக்களுக்கு ஒரு குறையில்லாமல் நாட்டை ஆட்சி புரிந்து வருகிறார்கள். இங்க இப்படி இருக்க ஆண்டவனுடைய அருளால் அந்த உத்தரகோசம் மங்கில் என்ன நடக்கு பாருங்க. கங்காதர தேவரையாக்களுடைய மனைவியாகப்பட்டவர்கள் அழகாக கர்ப்பமா இருக்காங்க. அதே நேரத்துல குருநாத தேவரையா மனைவியும் கர்ப்பமா இருக்காங்க. ஆண்டவன் சிவனாருடைய அருளால என்ன இருவருடைய குடும்பத்துல யார் பிறக்காங்க பாருங்க. கங்காதர தேவரோட வாரிசாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திடுமா அவருடைய வாரிசாக ஆண் குழந்தை பிறந்திடுமா தேவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு வாரிசா வந்து பிறந்திருக்கிறது. அந்த நேரத்துல அதே சமயத்துல அவருடைய மைத்துனர் குருநாத தேவருக்கு என்னையா ஆண்டவன் அம்மையப்பன் சிவனுடைய கிருபையினால எங்க யாரு வந்து பிறக்காரு பாருங்க. அந்த குருநாத தேவரோட குடும்பத்திலே அவருடைய குடும்பத்திலே ஒரு குலவிளக்கு பிறந்திருக்கு குருநாத தேவர் அல்ல குடும்பத்திலே குலவிளக்கு பிறந்திருக்கு ஐயாருடைய மைத்துனராகப்பட்ட குருநாதர் தேவர் குடும்பத்துல ஒரு குல விளக்கு பிறந்திருக்கு. அப்படின்னா அது என்ன தம்பி? கங்காதர தேவருக்கு வாரிசு பிறந்திருக்கு. குருநாத தேவரோட மைத்துனராகப்பட்டவருக்கு குல விளக்கு பிறந்திருக்கு. வாரிசு என்றால் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆண் பிள்ளைக்கு தானே கொடுப்பாங்க. என்னைக்கு நாளும் பிறந்த வீட்டுல ஆம்பளை பிள்ளை தனக்கு சொத்து சுகம் எல்லாம் கண்டிப்பா. ஆனா இப்ப அப்படி இருக்கா? வார மனைவியாகப்பட்டவா அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தா குடும்பத்தை நாளாக்காம மர்மவா சும்மா இருக்க மாட்டாங்க. யாரையும் சொல்ல தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. என் வீட்டையும் சேர்த்தான் சொல்லுதேன். சரி. ஒரு அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்கன்னா மர்மவா வீட்டுக்கு வந்து ஒரு பிள்ளைத்தான் பெத்திருப்பா. சொத்த நாளா பங்கு வை, அப்புறம் நான் உன் கூட இருப்பாங்க. பத்தியா அப்படி சொல்றது? எந்த காலத்து ஆளுங்க பெண்கள் இப்படி இருக்காங்க. சரி. அன்னைக்கு அப்படி கிடையாதா? சொத்து சுகம்லாம் அப்பாற்பட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்காங்க. சரிதான். கங்காதர தேவரையாக்கு ஒரு வாரிசாக ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அவருடைய மைத்துனர் குருநாத தேவருக்கு குல விளக்கு பிறந்திருக்குன்னா பெண்மங்கை பிறந்திருக்கு. அந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கிற கங்காதர தேவருக்கு பிறந்திருக்கு. நாட்டு மக்கள் எல்லாம் உத்தரகோச மக்கள் எல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்காங்க. அழகா எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குப்பா. ஆமாப்பா. உனக்கு என்னப்பா வேணும்? 10,000 பணம்லாம் கேட்காத. அது இன்னைக்கு அந்த பொன்னாச்சி என்ன படியலாக்காலும் அதைத்தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஒரு ஆளுக்கு 10,000 கொடுத்தா பச்சு 4 பேருக்கு நான் என்னத்தை கொடுக்க? அப்படி 50,000 60,000 வாங்குற வில்லுக்காரன் நான் கிடையாது தம்பி. வேற யாராவது வாங்குவாங்க, எனக்கு 50 கொண்டா 1 லட்சம் கொண்டான்ட்டு. சரி, நான் அப்படி கேட்க மாட்டேன். தாரதான் உங்களுக்கு பங்கு வச்சு கொடுப்பேன்ப்பா. உங்களுக்கு 10,000 காசு கேட்கான். இந்த மங்கள அழகா ஒரு மங்களமா ஒரு பிள்ளை வந்து பிறந்திருக்குப்பா. சரி, கங்காதர தேவருக்கு ஆண் குழந்தை மகன் வந்து பிறந்திருக்கா. இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு மோதிரம் தாங்களே. மோதிரமா? இத வச்சுக்கோ, கேட்டதெல்லாம் கொடுத்தார
பிறந்த கங்காதர தேவர். சரி. ஆனா இப்ப தரமாண்டா வில்லு முடிஞ்சுதான் கொடுப்பேன். முடிச்சு கொடுங்க. என்ன கேட்டாலும் கொடுக்கார் ராஜா கங்காதர தேவர் வந்து. சரி. இப்ப உனக்கு என்ன வேணும்? செயின் வேணுமா? இந்த பயல்வன் 4 பேர் மூஞ்சிலையும் கரிய பூச. எனக்கு நான் வில்லுக்கவே கவனிப்பால என் கழுத்துல என்ன போட்டிருக்கு, இவன் கையில என்ன போட்டிருக்கான். வேற எங்களுக்கு என்ன வேலை? அப்படியா? ஏ தம்பி, எப்படி? அதாவது என்னென்ன வேணும் மக்களுக்கு சந்தோஷமா செலவழிக்கார் அந்த கங்காதர தேவர். சரிதான். ஏன்னா ஒரு வீட்டுல ஆம்பளை பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். மரவர் குலத்துல மாணிக்கமாக வந்து பிறந்திருக்கிறது ஒரு ஆண் குழந்தையாக. சரி. கங்காதர தேவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு பாருங்க. ஐயா. வெத்திலை பாக்கு சீனி எல்லாம் செலவு செய்தார் உத்தரகோசம் மங்கை. சரிதான். மங்கைப்பதி மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். சரி. கங்காதர தேவர் வீட்டுல இன்னைக்கு சாப்பாடு போடுதாங்க. வா போயிட்டு வருவோம். ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குப்பா. அன்னைக்கு ஒரே நாட்டுக்கு எந்த ஒரு குறை கிடையாது, செல்வ செழிப்பா இருக்காங்க. இப்படியாக உத்தரகோச மங்கையில கங்காதர தேவருக்கு மகன் பிறந்திருக்க. அவருடைய மைத்துனர் குருநாதருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நேரத்தை பாத்தியா? அதானே மச்சினனுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. இவரு கங்காதர தேவருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. குருநாத தேவருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. இருவரும் மைத்துனரும் தானே நாட்டு அரசாட்சி புரிஞ்சு வராங்க. அவர்களுக்கு பேர் வைக்காங்கல்ல. எப்படி பேர் வைக்க அந்த காலத்துல யார கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? மன்னர்கள் கங்காதர தேவர். வரும் பிள்ளாய் சோதிடரே ஒரு வார்த்தை ஒன்றை சொல்ல கேளும் ஐயா. அருமையா சோதிடரே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளும் ஐயா. உத்தரகோசம் அங்கில யாருப்பா நல்ல ஜோசியம் பாக்குறது? அது யாரு பாக்குறா? நல்ல ஜோசியர் இருக்காங்களா? ஆமா இருக்காரு. பார்த்து கூட்டுவாங்க, நம்ம புள்ளிகளுக்கு பேர் வைக்கணும். முத்து சரவணனா? ஆமா. நான் ஜோசியம் பார்க்க மாட்டேன், 4 புள்ளிகளுக்கு டியூஷன் பண்ண எடுப்பேன். அப்படியா? எனக்கு வேலை ஜோசியம் பாக்குற வேலை கிடையாது. நைட்டு வில்லு பாட்டு, பகல்ல வாத்தியார் வேலை. நல்லா குறி சொல்லுவான். என்னது? நல்லா குறி சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. அதெல்லாம் கிடையாதும்மா. சரி. அன்னைக்கு ஒரு ஊர்ல வில்லு படிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்திருக்கேன். ஒரு அம்மா போன் போட்டு எங்க குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு, மை கொடுப்பீலாங்க. அதான் சொல்லு. அந்த வேலை நான் கொடுக்க மாட்டேன். நான் போற ஊர்ல மை எடுத்த குடும்பம் ஐயானம் பேரும் படிச்சுட்டு என்னைய பார்த்து கேட்கலன்ட்டு. நான் யாரும் ஜாமியாடுதுன்னு நினைச்சுக்கிடாதீங்க. சரி. அம்மால மனசார கும்பிடுவனே தவிர எனக்கு இந்த குறி சொல்லுத பழக்கம். ஆமா. அதெல்லாம் கிடையாது. கிடையவே கிடையாது. யாரையும் மனுஷன் நம்ப கூடாது. சரி. உள்ள இருக்கா பாருங்க, தேருக்குள்ள உட்கார்ந்த மாதிரி ஒரு தேவதை. ஆமா. அம்மா பொன்னாட்சிய மட்டும் நம்பி இருக்கணும். தெய்வத்தை கும்பிடுங்க, எல்லாம் சரியாயிரும் தான் சொல்லுவேன். சரிதான். ஏ தம்பி, என்னென்னலாம் நல்ல நல்ல ராசி நட்சத்திரம் பாக்குற ஜோசியரை கூப்பிடுதாரு. சரிதான். உத்தரகோசம் அங்கே நல்ல ஜோதிடரை வரவழைத்தார். கங்காதர தேவரையாவும் குருநாத தேவரையாவும் குடும்பத்துல பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெயர் கொடுக்க வருகிறார் ஜோதிடர். அவர் என்ன பண்றாரு பாருங்க. சூரியனார் உதிக்கும் போது மங்களங்கள் பாடிடவே, சூரியனார் போது மங்களங்கள் பாடிட அந்த உத்தரகோச மங்கையிலே பெயரது தான் கொடுப்பதற்கு, உத்தரகோச மங்கையிலே பெயரது தான் கொடுப்பதற்கு அவர் நாளது தான் பார்த்திடுவார். அந்த நல்லதொரு சோதிடராம் அவர் பார்த்திடுவார். நல்லதொரு நல்லதொரு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஜோசியர் பஞ்சாங்கத்தை பாக்காரு. இந்த குழந்தைய பார்த்த தெய்வ குழந்தை மாதிரி தெரியுது. ஆமா. இந்த குழந்தைகளுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? என்ன சொல்லலாம்? ராஜாவா இருக்கார் கங்காதர தேவர். உத்தரகோசம் மங்கில செல்வ செழிப்புமா இருக்காரு. சரி. அப்ப நல்ல பேர் தான் வைக்கணும். வச்சிரணும். ஏ தம்பி, என்னனே? அவர் மச்சனுக்குள்ள பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஆமா பிறந்திருக்கு. ஒரே நேரத்துல பிறந்திருக்க பிள்ளைகளுக்கு நல்ல பேர் வைக்கணும். நல்ல பேர் வைக்கணும். ஐயா கங்காதர தேவர் ஐயா, என்ன ஜோசியம் பார்த்ததுல சரி உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பேர் வைக்க போறேன். வைக்க போறீங்களா? குழந்தைகள் எங்க இருந்தாலும் உங்களுக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளையும் சரி, உங்க மச்சனருக்கு பிறந்த பொம்பளை பிள்ளையும் எங்க இருந்தாலும் மங்களமே உண்டாகட்டும். சரிதான். மங்களம்னா நல்ல காரியம் இருக்கும். ஆமா. என்னைக்கும் லட்சுமி கடாசமா இருக்கணும் என்று ஜோசியர் சொல்றாரு. சரி ஐயா, கொஞ்சம் புரிதமாய் பேரை சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். 2 பிள்ளைகளுக்கும் தனித்தனியா பேர் வச்சுக்கிடுங்களேன். அதானே. எப்பா நான் முதல்ல சொல்லிட்டேனே. சரிதான். ஜோசியத்துல உங்க பிள்ளைகள் எங்க இருந்தாலும் மங்களம் உண்டாகும். அப்ப இந்த உத்தரகோச மங்கை ஊர்ல ஆண்டு வருகிறாரே அம்மையப்பன் சிவன் சக்தி. ஆமையா. அவங்க பேர் என்னது? மங்களநாதன், மங்களேஸ்வரி. சரி, இவங்க பேரையே உங்க பிள்ளைக்கு வச்சிருவோம். வச்சிர வேண்டியதானே. ஐயா கங்காதர தேவர் ஐயா, உங்களுக்கு என்ன பிள்ளை பிறந்திருக்கு? ஆம்பளை பிள்ளை. அப்ப மங்களநாதன் சிவன் பேரை வச்சிருங்க. வச்சாச்சு. ஏ குருநாத தேவரே, உங்களுக்கு என்ன பிள்ளை பிறந்திருக்கு?
அப்ப அந்த அம்மா மங்களேஸ்வரி பேரை உங்க பொம்பளை பிள்ளை வச்சிருங்க. அச்சாச்சி. ஆண்டவன் சிவனாருடைய சக்தியுடைய திருநாமத்தை கொண்டு கங்காதர தேவரையா திருமகனுக்கு பெயரிட்டார்கள். ஐயா. குருநாத தேவருடைய பெத்த மகளுக்கு மங்கள ஈஸ்வரன் பேர் கொடுத்து சரிதான். எப்படி பேர் கொடுத்தாரு பாருங்க. எப்படி? மங்களநாதன் என்றோ நாதன் என்றோ நாதன் என்றோ அவர் நாதன் என்றோ நாதன் என்றோ ஏ மங்கள ஈஸ்வரியா ஈஸ்வரியா மங்களநாதன் என்றோ நாதன் என்றோ அவர் நாதன் என்றோ மங்கள ஈஸ்வரியா ஈஸ்வரியா அந்த உத்திர கோசத்தந்த மங்கையது பதியதிலே தீரந்த கோசதில மங்கை என்ற பதியதிலே அந்த மங்கை அந்த பதியதிலே மங்கை என்ற பதியதிலே கங்காதர தேவருக்கு மகனாக மகனாக அந்த மங்களநாதன் வந்தோதித்தார் வந்தோதித்தார் கங்காதர தேவருக்கு தேவருக்கு அந்த தேவருக்கு மங்களநாதன் வந்தோதிதா வந்தோதிதா உத்தர கோசம் மங்கை பதியிலே கங்காதர தேவர் மகனுக்கு மங்களநாதன் என்று சிவனுடைய பெயர் வைத்தார்கள். சரிதான். குருநாத தேவர் பெற்ற மகளுக்கு அந்த அழகாக மங்கள ஈஸ்வரி என்று பெயரிட்டு பேர் வச்சு ஜோசிடர் பேர் நாமத்தை கொடுத்தார். கொடுத்தாச்சு. 2 பிள்ளைகள் எங்க இருந்தாலும் மங்கள சுபிக்ஷம் உண்டாகும் சரிதான். என்று அவர் ஆசீர்வாதம் கொடுக்க ஆமையா. ராஜாவாக கங்காதர தேவரும் குருநாத தேவரும் உத்தரகோசம் மங்கையிலே ஆமா. மங்களநாதனும் மங்கள ஈஸ்வரி அம்மாளும் எப்படி வளர்ந்து வருகிறார்கள். எப்படி வருகின்றார்கள்? நாளும் ஒரு ஐயா மேனியோமா மேனியோமா அவர் மேனியோமா மேனியோமா என்ன பொழுது ஒரு அங்கே வருணமோமா ஒரு எங்கே மேனியோமா ஐயா மேனியோமா பொழுது ஒரு நல்ல வர்ணமுமா நாளும் ஒரு மேனியுமாகவே பொழுது ஒரு வர்ணமுமாகவே ஆமையா. அழகாக மங்களநாதனும் மங்களேஸ்வரியும் காரணம் அரபர் குலத்திலே கருப்பு கோட்டை குலத்திலே வந்து பிறந்திருக்கிறார்கள். சரிதான். அப்படி எப்படி வளர்ந்து வருகிறார்? எப்படி? மங்களநாதனும் மங்களேஸ்வரி அம்மாளாக குழந்தைகள். ஆமா. ஒரு வயதா 2 வயதா மொத்த 3 வயதாச்சு. மொத்த 3 வயதாச்சு. ஒரு வயதா 2 வயதா மொத்த 3 வயதாச்சு. மொத்த 3 வயதாச்சு. 3 நல்ல வயதிலே வயதாதிலே வயதாதிலே முடியிறக்கி காது குத்தி காது குத்தி 3 நல்ல வயதிலே 3 நல்ல வயதிலே அவர் வயதிலே முடியிறக்கி காது குத்தி காது குத்தி 3 வயதாச்சு. மங்களநாதனுக்கும் மங்களேஸ்வரிக்கும் முடியிறக்கி காது குத்தி சரிதான். அழகாகவே வளர்த்து வருகிறாள் குழந்தைகளை. ஆமா. கங்காதர தேவருக்கு பிறந்த மங்களநாதனுக்கும் வயசு 3. குருநாத தேவருக்கு பிறந்த மங்களேஸ்வரி பெண் குழந்தைக்கும் வயசு 3 பிறந்திருக்கு. 3 பிறந்திருக்கு. இப்படியாக மங்களநாதன் மங்களேஸ்வரி குழந்தையாக எப்படி வளர்ந்து வருகிறாள் பாருங்க. எப்படி ஐயா? அவன் 4வது வயதிலே நடந்து ஓடும் பிராயமானாள். 4வது வயதிலே நடந்து ஓடும் பிராயமான 5வது வயதிலே ஆசானிடம் கல்வி கற்றார். 5வது வயதிலே ஆசானிடம் கல்வி கற்றார். அவர் 6 நல்ல வயதாதிலே அவர் 6 நல்ல வயதாதிலே அவர் அழகுடனே வளர்ந்து வாரார். 6 நல்ல வயதிலே 6 நல்ல வயதிலே அவர் அழகுடனே வளர்ந்து வரார். 4 வயதாச்சு. மங்களநாதன் அழகாகவே வளர்ந்து வருகிற நடைபெறு விளையாட்டி. ஆமையா. 5 வயசாச்சு. பிள்ளைகளை ஆசான் இடத்துல பல்வி பாடங்களை படிக்க அனுப்புறாங்க. படிக்க நபியாச்சி. ஏ தம்பி, என்னனே? வெள்ளுப்பாட்டுனா தெய்வத்தினுடைய வரலாற பாடுறதுதான் வெள்ளுப்பாட்டு. வெள்ளு பாட்டு. ஆடல் பாடல் நினைச்சிடக்கூடாது. நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அம்மா கதையை படிச்சிட்டு இருக்கும் போது சரி. மங்களநாதனும் மங்களேஸ்வரிக்கும் வயசு 4 வயசு. 4 வயசு. 5 வயதாச்சு. பிள்ளைகளை பள்ளி பாடசாலையில் படிக்க வைத்தார்கள். ஆமையா. ஆம்பளை பிள்ளையா இருக்க மங்களநாதன் வளர்ந்து வருகிறார். வளர்ந்து வருகின்றார். அழகாக பாடங்களை படித்தார்கள் உத்தரகோச மங்கையிலே. சரிதான். யானை ஏற்றம்,
ஆமா குதிரை ஏற்றம் சரி கத்தி சண்டை வாள் சண்டை வில் யுத்தம் சரிதான் என்னென்ன கலைகள் எல்லாம் உண்டோ ஆனா பிறந்த மங்களநாதனாக வளர்ந்து வருகிற பல கலைகளை கற்றுக்கொண்டு ஆனா அந்த பெண் குழந்தையா இருக்க மங்களேஸ்வரி அம்மாள் ஆண்டவா சிவசிவா அரகரா என்று தெய்வ பக்தி மனங்க வரக்கூடிய பெண்ணாக மங்களேஸ்வரி மங்களமா வளர்ந்து வருகிறா பாருங்க அவருக்கு எத்தனை வயசாச்சு 10வது வயதிலே பருவமாக வளர்ந்து வாரார் உத்தர கோசமங்கையிலே உண்மையாக வளர்ந்து வாரார் காரண மரவர் கோலம் அதை கட்டுடனே வளர்ந்து வாரார் அழகாகவே கட்டுடனே வளர்ந்து வருகின்றார்கள் 10 வயசாட்சி மங்களநாதன் பருவமாக வளர்ந்திருக்கிறார் ஆம்பளை புள்ள பருவமா இருந்தா எப்படி இருக்கும் எவ்வளவு அழகா இருப்பான் நல்ல உடலை கட்டுக்கட்டு வச்சு நல்ல எவ்வளவு நீட்டா ஜம்முன்னு இருப்பான் அடே ஜம்முன்னு இருப்பானா ஆமா எவ்வளவு அழகா இருப்பான் ஆம்பளை வளர்ந்து வந்தோம்னா ஒன்னே மாதிரியா ஆமா தம்பி என்னண்ணே ஒன்னே மாதிரி ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன செய்வேன் நல்லா இருக்க தலைய 4 நேரம் சீவி உழைக்காம்பா அப்படிதான் இருப்பேன் அந்த கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு சரி நல்லா இருக்க தலைய சீவி உழைச்சு ஒரு நேரம் விட்டானா என்ன செய்வேன் பருவ வயசு அப்படித்தான் இருக்கும் அது இந்த காலத்து ஆண்களுக்கு ஆமையா ஏ தம்பி என்ன ஒரு பெண்ணா பிறந்தவா எப்படி இருப்பா அவ சீப்பு மிட்டு சிங்காரிச்சு நல்ல ரோஸ் தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா பூ வச்சு நல்ல பப்பு வச்சு நல்ல பப்புலாம் அந்த காலம் அப்படியா இப்பெல்லாம் பப்பு கிடையாது சரி முடிய பின்னாம லூஸ்கரா விட்டு போறதா பேசணும் இப்போ சரிதான் ஏ தம்பி என்ன அன்னைக்கு நல்ல சீவி சிங்காரிச்சு பொட்டு வச்சு பூ முடிச்சு வளர்ந்து வருகிறார் ஆமையா 10 வயசிலே பருவமாக இருவருமாக வளர்ந்து வருகிறார்கள் சரிதான் மங்களநாதனாகப்பட்டவர் ஆண் குழந்தையாக பிறந்திருக்கிறார் சரி 10 வயசு பருவமா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு ஆமையா தோல் 2 அப்படி வெறப்ப புடைச்சிட்டு நிக்கி அப்படி நிக்கி ஏன்னா அவ்வளவு வீரமா வளர்ந்துட்டு நிக்காரு சரிதான் அப்பேற்பட்ட மங்களநாதன் வீரமாக வளர்ந்து வரக்கூடிய வேளையிலே ஆமையா அவருக்கு வயசு எத்தனை ஆச்சு பாருங்க 12ஆம் வயதாதியிலே வேகமாக வளர்ந்து வாரா அந்த உத்தர கோசத்திலே அந்த மங்கள நாதனயா அழகுடனே வளர்ந்து வாரா அழகுடனே வளர்ந்து வாரா மங்கள நாதனுமா அழகுடனே வளர்ந்து வாரா அழகுடனே வளர்ந்து வாரா மங்கள நாதனுமா 12 வயசாச்சு அழகுவாகவே பக்குவமாக வளர்ந்து வருகிறார்கள் சரிதான் அம்மா மங்களேஸ்வரிக்கும் வயசு 12 ஆயிடுச்சு 15 வயசாச்சு ஆமையா அப்பந்தான் கங்காதர தேவர் பார்த்தார் என்ன செய்தார் ஐயா என்ன உனக்கு பருவ வயசு தாண்டிருச்சு ஆமாப்பா எங்களுக்கு வயசாச்சு ஆடிச்சு இந்த உத்தரகோசம் மங்கையின் ஆளணும்னா நீதான்ப்பா அந்த ஆளணும் நீதான் ஆளணும் என்னுடைய வாரிசா பிறந்திருக்கியே அப்பா மங்களநாதா என்ன காரணம் மரபர் குலத்தில பிறந்த மங்களநாதா சரி கங்காதர தேவருக்கு அடுத்தால உன்னுடைய ஆட்சிதான் அந்த உத்தரகோசம் மங்கையில் இருக்கு என்று அழகாகவே முடிசூட்டி வைத்தார்கள் சரிதான் அந்த அழகுடைய மங்களநாதன் பருவமாக முடிசூடி அமர்ந்திருக்க அம்மா மங்களேஸ்வரிக்கு வயசு 18 ஆச்சு பூத்து புஷ்பமா இருக்கா சரிதான் ஒரு ஆம்பளை மொரட்டு காளையா வளர்ந்து நிக்காரு அப்ப அந்த மொரட்டு காளையா வளர்ந்திருக்க ஆண்மகனுக்கு நல்ல ஒரு கல்யாணத்தை செல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆமா அதுக்கு எங்க பொன் தேடி போகலாம் இந்த ஊரை தாண்டி வேற எங்கேயும் போவா வெளியூர போவ வேண்டாம் நம்ம மச்சின குருநாத தேவர் இருக்காரு ஆமா நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்னா பெண் எடுத்துருவோமே அதானே இவன் பிறக்கும் போதுனா மங்களேஸ்வரியும் பிறந்தாங்க இருவருக்குமாகவே சேர்த்து கல்யாணத்தை முடிச்சுக்கிடலாம் முடிச்சிருவோம் அப்படின்னு கங்காதர